மலாக்கா மாநில அரசாங்கத்துக்கு வழங்கி வந்த ஆதரவை டிஏபி மீட்டுக் கொள்வதாக டிஏபி கட்சியின் மலாக்கா மாநில தலைவர் கூ போய் தியோங் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். மலாக்கா அரசாங்கத்தில் டிஏபி வகித்து வந்த ஒரு ஆட்சிக்குழு உறுப்பினர் பதவியையும் 3 துணை ஆட்சிக்குழு உறுப்பினர் பதவிகளையும் ராஜினாமா செய்துள்ளதாக தலைவர் கூ போய் தியோங் தெரிவித்துள்ளார். இனி வரும் காலங்களில் மலாக்கா மாநிலத்தில் டிஏபி எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று கூ போய் தியோங் உறுதி அளித்துள்ளார். மலாக்கா மாநில அரசு தன்னிச்சையாக முடிவெடுப்பதாகவும் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பதவிகளை மலாக்கா மாநில அரசு வழங்குவதை கண்டித்தும் டிஏபி முன்மொழிந்த எந்த ஒரு தீர்மானத்தையும் மலாக்கா மாநில பாரிசான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாலும் டிஏபி மாநில அரசாங்கத்தில் இருந்து விலகுவதாக கூ போய் தியோங் விளக்கமளித்தார். டிஏபியின் ஆயர்க்ரோ சட்டமன்ற உறுப்பினர் கெர்க் சி இ, கெசிடாங் சட்டமன்ற உறுப்பினர் சியே சு சின், கோத்தா லக்ஷ்மணா சட்டமன்ற உறுப்பினர் லோ சி லியோங், பண்டார் ஹிலிர் சட்டமன்ற உறுப்பினர் லெங் சாவ் என் ஆகிய 4 டிஏபி சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்று முதல் எதிர்க்கட்சி தலைவரான அமானா கட்சியின் அட்லி ஷகாரிக்கு ஆதரவளிப்பார்கள் என தெரிவித்துள்ளனர். மலாக்கா மாநில அரசாங்கத்திலிருந்து டிஏபியின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் விலகினாலும் மாநில அரசுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று மலாக்கா மாநில முதல்வர் டதஸ்ரீ அப்துல் ரவூப் யூசுப் தெரிவித்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு மலாக்கா மாநில தேர்தலுக்கு பின்னர் பரிசான் தனித்த பெரும்பான்மையில் மலாக்காவில் ஆட்சி அமைத்தது. அதே பெரும்பான்மை இப்போதும் இருக்கிறது. 2022 பொது தேர்தலுக்கு பின்னர் பக்காத்தான் பரிசான் இணைந்து ஒற்றுமை அரசாங்கத்தை உருவாக்கியதால் அரசியல் பரஸ்பர உணர்வால் மலாக்காவிலும் டிஏபியினர் மாநில அரசாங்கத்தில் அங்கம் வகிக்க பரிசான் தலைமை ஒப்புக்கொண்டது என டத்தோஸ்ரீ அப்துல் ரவூப் யூசுப் தெரிவித்தார். 2021 நவம்பர் 20 நடைபெற்ற மலாக்கா மாநில சட்டமன்ற தேர்தலில் பரிசான் 21 சட்டமன்றங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைத்துள்ளது. பக்காத்தான் 5 சட்டமன்றங்களிலும் பரிகாத்தான் 2 சட்டமன்றங்களிலும் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. மலாக்கா மாநில அரசாங்கத்திலிருந்து விலகுவதாக டிஏபி எடுத்திருக்கும் முடிவை மறுபரிசீலனை செய்யும்படி பக்காத்தான் தலைவரும் பிரதமருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து தெரிய வந்ததும் டிஏபியின் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக், மலாக்கா மாநில முதல்வர் டத்தோஸ்ரீ அப்துல் ரவூப் யூசோ ஆகிய இருவரிடமும் தாம் பேசியதாக அவர் கூறினார். மாநில தேர்தல் வரையில் அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றும்படி டிஏபிக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இது குறித்து எந்த ஒரு இறுதி முடிவையும் தாம் எடுக்கப் போவதில்லை என்று மலாக்கா மாநில முதல்வர் டத்தோஸ்ரீ அப்துல் ரவூப் யூசோ தம்மிடம் தெரிவித்ததாக அவர் கூறினார். ஆளும் கட்சியினரிடையே கருத்து முரண்கள் இருப்பது இயல்பானதுதான் என்றாலும் மக்கள் நலனை பாதுகாப்பதில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அன்வார் கேட்டுக்கொண்டார். பக்காத்தான் கூட்டணி கட்சிகள் தலைமைக்கு கட்டுப்பட்டு அரசாங்கத்திற்கு தொடர்ச்சியாக ஆதரவை வழங்க வேண்டும் என்று அவர் கூட்டணி கட்சிகளுக்கு வலியுறுத்தினார். அரசாங்கத்தின் கட்டுமான பணிகளுக்கான குத்தகைகளை பெற முஹிதீன் யாசின் பிரதமராக இருந்தபோது அவருடைய பெசாத்து கட்சிக்கு 13 மில்லியன் ரிங்கிட் நன்கொடையாக வழங்கியதாக சூத்ரா காம் சென்ட்ரியான் பெர்காட் நிறுவனத்தின் மேலாளர் ஷாரின் ஷம்சுடின் உயர்நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஜனா விபாவா அரசு திட்டத்தின் மூலமாக முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசினுக்கு எதிராக வாக்குமூலம் அளித்த 15வது சாட்சியாக ஷாரின் ஷம்சுடின் உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டார். 2021 மார்ச் மாதத்தில் சுமார் 600 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான ஸ்லாங்கூர் மாநில புலாவ் இண்டா சாலைகள் மேம்பாட்டுக்கான குத்தகையை சூத்ராகாம் சென்ட்ரியான் பெர்காட் நிறுவனம் பெற்றது. அதனை அடுத்து 2021 அக்டோபர் முதல் 2022 நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் முஹிதீன் தலைமையிலான பெசாத்து கட்சிக்கு நன்கொடையாக 13 மில்லியன் ரிங்கிட் நிதியை வழங்கியது. அரசு குத்தகையை பெற இந்த தொகை வழங்கப்பட்டதற்கான எந்த ஓர் ஆதாரமும் இல்லை என்பதால் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மற்ற நிர்வாகிகளும் தொடர்ந்து விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விசாரணை முடியும் வரையில் பெசாத்து கட்சியின் வங்கி கணக்குகளை அரசு தரப்பு முடக்கி வைக்கும்படி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மலேசிய எல்லைக்குள் கடல் வழியாக நுழைய முயற்சித்த மூவரை கடல்சார் பாதுகாப்பு ஆணையத்தின் அதிகாரிகள் கைது செய்தனர்.
நேற்று நண்பகல் 1 மணி அளவில் கிள்ளான் துறைமுகத்தின் கடல்சார் பாதுகாப்பு அதிகாரிகள் ரோந்து பணியில் இருந்தபோது பதிவு எண் இல்லாத ஃபைபர் படகு மலேசிய எல்லைக்குள் நுழைந்ததாகவும் படகை தடுத்து சோதனையிட்டதில் படகில் இருந்த மூவரும் சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் நுழைய முயற்சித்ததாகவும் ஸ்லாங்கூர் மாநில கடல்சார் பாதுகாப்பு ஆணையத்தின் கேப்டன் அப்துல் முஹைமீன் முகமது சலே தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட மூவரில் இருவர் இந்தோனேசியர்கள் என்றும் ஒருவர் மியான்மர் நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் மூவரும் 26 முதல் 32 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் கூறினார். கைது செய்யப்பட்ட மூவரும் மேலதிக விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.